அதை நான் பூர்த்தி பண்ணியே ஆகணும். அது என்னோட கட்டாயம். இன்ஃபேக்ட் சொல்ல போனா எனக்கு எல்எல்பி முடிச்சாலும் சிஏ ஃபைனல் பண்ணிட்டு இருக்கேன் சார். சிஏ இன்டர் முடிச்சு பல வருஷங்கள் ஆகுது. அதை விட்டுட்டேன்னு ஒரு ஃபீல் பண்ண கூடாதுன்றதால சிஏ ஃபைனல் பண்றேன். நான் பாஸ் ஆயிட்டு என்ன பண்ண போறேன் அது வேற விஷயம். நான் அதுல நிறைய சம்பாதிக்க போறேன்னா ஏஜ் ஆயிடுத்து அதெல்லாம் நான் ஐ டோன்ட் பாதர் அபவுட் இட். ஆனா எடுத்ததை முடிக்கணும் அப்படின்னும் போது இப்போ ஒரு கேபிட்டல் கெயின்ஸா இருக்கட்டும், ஒரு ஒரு வியாபாரி நம்ம கிட்ட வரும்போது வெறும் ஜிஎஸ்டி மட்டும் வர மாட்டாங்க. ஒரு கேபிட்டல் கெயின் விஷயமா வருவாங்க, ஒரு ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் சேலரிஸ் கேஸா கூட இருக்கலாம். அப்போ நம்ம அண்டர் ஒன் ரூஃப்ல நிறைய சர்வீசஸ் கொடுக்கறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். இப்போ 5 ஹெட் இருக்கு இன்கம் டேக்ஸ்ல. அந்த 5 ஹெட்டுக்குள்ள போறோம், அதை கேஸ்லெஸ் படிக்கிறோம். எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்கும் புக்கு ஒரு என்னோட டேபிள் பாத்தீங்கன்னாக்கா நீங்க தவறா அனுப்பிச்சு கூடாது, அப்படி இருக்கும் டேபிள். ஒரு 10 புக்கு திறந்தே தான் இருக்கும். இந்த புக் கூட இந்த புக் ரெஃபரன்ஸ் எந்த புக்கு நல்லா இருக்கும். யூடியூப் நிறைய பார்ப்பேங்க சார். எல்லாமே ஒரு அதாவது எல்லாம் கலந்த மாதிரி இருக்கணும். வாழ்க்கையில பாலிடிக்ஸ் பேசணும், ஒரு எக்கனாமி பத்தி பேசணும், நம்மளுக்கு என்ன தேவை அது பேசணும். எது தேவையோ நிறைய இருக்குது சோசியல் மீடியால. நிறைய எடுக்க தயங்க கூடாது. ஆனா எதை எடுக்கிறோன்றது நம்மளோட நுனிவேர்ல தான் இருக்குது. நம்ம எதை தேடுறோமோ அது நம்மளுக்கு கிடைக்கும். அந்த தேவை என்னன்றதை நம்ம தான் முடிவு பண்ணணும். அந்த தேவைகள் நிறைய கொட்டி கிடக்குது. இன்னைக்கு காலையில கூட அப்பலேட் ட்ரிபியூனல் பத்தி ஒரு 4-5 வீடியோஸ் பார்த்தேன் சார். கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 hours கிட்ட ஆச்சு. ரொம்ப அருமையா அந்த நிறைய வீடியோஸ். அது இங்கிலீஷ்ல இருக்கட்டும், ஹிந்திலயா இருக்கட்டும், ஹிந்தில கீழே சப்டைட்டில் போட்டு பார்க்கலாம். நிறைய டெக்னாலஜி இருக்கும்போது நம்ம அதை சரியா யூஸ் பண்ணா நம்மளுக்கு அது பலமே. அதுல நான் எப்பயுமே டைம் இந்த டைம் தான் கிடையாது சார். படிக்கிறதுக்காக டைம் ஒதுக்கி வச்சிருக்கேன். டெய்லியே இருக்கு என்னோட டைம். இதே மாதிரி யூடியூப் பாக்குறது, என்னைய எனக்கு தேவையான ஸ்கில் வளர்த்துக்கிறது, என்ன தேடுதலும் இருக்கோ ஒரு ஒரு நாளும் ஏதாவது ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தேடுதல் இருந்துன்னே இருக்கணும். அந்த தேடுதல் நம்மளோட தேவையை பூர்த்தி பண்ணுன்றது என்னோட கனிவான பார்வை சார். தேங்க்யூ சார். அடுத்த கொஸ்டின் சார். ஒரு ப்ரொஃபஷனல் ஃபீஸ் வந்து இன்னைக்கு காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல ஒரு பட்டி அண்டர் ப்ரொஃபஷனல்ஸ் வராங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு. அவங்களுக்கு அந்த ஃபீஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு தெரியல. ஒரு மிடில் லெவல் ப்ராக்டிஷனர் இருக்காரு, ஒரு 10 வருஷம் 15 வருஷம் பண்ணுவாரு. காம்படிஷனால என்னால ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியல சார் அப்படின்றாங்க. சம்டைம்ஸ் லோ ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஈவன் தோ ஒரு வேல்யூ அடிஷன் கொடுத்து ஒரு சர்வீஸை கொடுக்கும் போதும் அதுக்கான அந்த வேல்யூ அடிஷனுக்கான ப்ரொஃபஷனல் ஃபீஸ் நம்ம ரிசீவ் பண்ண முடியல. இதுக்கு உங்க சைட்ல இருந்து என்ன சஜஷன்? சூப்பர் சார், நல்லா கேட்டீங்க சார். இது ஒரு கிளாரிட்டி இருந்தா மட்டும்தான் இது கையாள முடியும் சார். நான் நிறைய சங்கங்களை பர்சனலாவே அணுகி சொல்லியிருக்கேன். சார் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வராங்கனாக்கா பார்ட்னர்ஷிப்னா ஒன்று, கம்பெனினா ஒன்று, ப்ரொப்ரேட்டர்னா ஒன்று, ஒரு ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஒரு 2000 ப்ரொப்ரேட்டர்னாக்கா, பார்ட்னர்ஷிப் ரிஜிஸ்ட்ரேஷனா 3000. எனக்கு வேலைகள் அதிகமா இருக்கும், நம்ம அப்லோட் பண்ண வேண்டிய டீட்டெயில்ஸ் அதிகமா இருக்கும். 5 பார்ட்னர் 10 பார்ட்னர்லாம் இருப்பாங்க. ஏன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின் போது, இல்லைங்க அது சரி வராது. ஒரு ஒரு ஏரியாவுக்கும் மாறும். ஒரு இடத்துல ஃப்ரெண்ட்லியா ஒரு 500 கொடுப்பாங்க, குறைச்சி கொடுப்பாங்க. அதெல்லாம் கரெக்டா ஃபிக்ஸ் பண்ண முடியாதுனாங்க. யாருமே ஃபிக்ஸ் பண்ண முடியாதுன்னும் போது நாமளே ஏன் ஃபிக்ஸ் பண்ண கூடாது? ஏதோ ஒரு ஃபிக்சேஷன் வரணும். எனக்கு வரவங்க அத்தனை பேருமே ஒரு 500 குறைங்க 1000 குறைங்கன்னு அது அவங்களோட மென்டல் டெண்டன்சி. அது நம்ம மாற்ற முடியாது. இருந்தாலும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணமேட்டு எங்க ஆபீஸ்ல போர்டே இருக்குங்க சார். இந்தந்த சேவைக்கு இவ்வளவு அமௌண்ட் சொல்லிட்டு நாங்க போர்டே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். என்னோட எனக்கு பின்னாடியும் இருக்கும், என் ஸ்டாஃபுக்கு பின்னாடியும் இருக்கும், மெயின் ஸ்டாஃபுக்கு பின்னாடி இருக்கும். அது கண்ணில் பட்டுக்கினே இருக்கும். இன்னொன்னு நான் சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். இது லேடிஸ் பெட்டர் தன் நெவர்ன்ற போல கிரெடிட் ஸ்கோர் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா ஒன்று அமல்படுத்தினேங்க சார். அது எப்படின்னாக்கா, எங்களை யாரு ரெஃபர் பண்றாங்களோ அவங்களுக்கு கிரெடிட் பாயிண்ட் மாதிரி கொடுக்குறோம். ஒழுங்கா ரிட்டர்ன் டியூ டேட்டுக்குள்ள கொடுக்குறவங்க, டீடைல்ஸ் கொடுக்குறவங்க, ஜிஎஸ்டி 1, 3B, இன்கம் டேக்ஸ் எல்லாமே டியூ டேட்டுக்குள்ள பண்றவங்களுக்கு கவர்மெண்ட் அப்ரிசியேஷன் பண்றாங்களோ இல்லையோ, கண்டிப்பா பண்ணுவாங்க. ஏன்னா கம்ப்ளைண்ட்ஸ் அது இதுன்னு இருக்கு, நல்ல இவங்க முன்னேறி வராங்க அப்படின்ட்டு. எங்களால என்ன முடியும்? எனக்கு எங்க கிட்ட தானே பண்றாங்க, அது நாங்க அப்ரிசியேஷன் பண்ணணும் இல்லைங்களா? எல்லாத்துக்குமே 100 பாயிண்ட்ஸ், 50 பாயிண்ட்ஸ், 500 பாயிண்ட், 200 பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கோர் கார்டு போட்டுருக்கேன். அப்போ ஒருத்தவங்களும் நம்ம கிட்ட ஒரு புதுசா ரெஃபரன்ஸ் கொடுக்கும் போதும் நம்மளுக்காக அவங்க ஓடுவாங்க. அதுதான் அதுல இருக்கிற டெக்னிக். அப்போ நம்ம புது கஸ்டமர் பத்தி நம்ம கவலைப்படவே வேண்டாம். இன்னொன்னு சார், நான் ஒரு ஒரு கேஸ் எடுக்கும்போது எனக்கு நஷ்டமாகறத விட என்னோட நண்பர்கள் என்னைக்கு இருந்தாலும் நான் என்னோட நண்பர்களோட முகத்தை பார்த்து தான் ஆகணும். அவங்க அதனால நான் என்ன பண்றது, யார்கிட்ட இருந்து வரீங்கன்றது கேட்பேன் சார். அவங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தா பேசிடுவோம் போன்ல. அவங்களை அனுப்பிச்சிட்டு, அந்த கிளைண்ட் அனுப்பிச்சிட்டு, இதே மாதிரி இங்க வந்தாங்க, நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஆனா அவர்கிட்ட சொல்லாதீங்க, நான் திருப்பி உங்ககிட்டயே அனுப்புறேன். இல்லைனாக்கா உங்களால முடியலனாக்கா சொல்லுங்க, ஃபீஸ் வாங்கிட்டீங்களா சொல்லுங்க, நான் பாக்குறேன். இன்னைக்கு வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணுவாங்க சார். இன்னொன்னு, எந்த ஆபீசர் எங்களோட கிளைண்ட் கேஸை பிடிச்சாலும் என்னோட வாயிலிருந்து ஃபர்ஸ்ட் வருது, மை கிளைண்ட் இஸ் வெரி ஜென்யூன் சார் சொல்லுவோம். அப்படிதான் ஆரம்பிப்பேன். அப்போ நம்மளே போய் ஆபீசர்கிட்ட
தாறுமாறா பேசுறது நம்ம கிளைண்ட பத்தி அந்த அடிப்படையே கிடையாது சார் எங்ககிட்ட. அப்படி ஒரு அடிப்படையிலே வச்சு கூடாதுன்றதும். இன்னொன்னு இன்னொருத்தன் கிளைண்ட் வரும்போது அவங்ககிட்ட ஃபீஸ் கொடுத்துட்டாங்க, நம்ம கிட்ட வரும்போது கரெக்டா செட்டில்மெண்டோட வராங்க நம்ம கிட்ட. அப்பதான் எனக்கு ஒரு கிளைண்ட் 10 பேர்ட்ட மாறி மாறி போவோம். 500 குறைக்கிறாங்க, 100 குறைக்கிறான்ட்டு. அதை நம்ம என்கரேஜ் பண்ணனாக்கா அதே நம்மளுக்கும் நடக்கும். நம்ம 10 பேர்ட்ட போயிட்டு நம்ம கிட்ட வராங்க, நம்ம கிட்ட இருந்து இன்னொருத்தவங்க போவாங்க. அப்ப நம்மளுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் எரிச்சலா இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், சார் பழைய ஃபீஸ் செட்டில் பண்ணிட்டீங்களா, யாருன்னு மட்டும் சொல்லுங்க சார். அவர் அனுப்பிச்ச பிறகு சார் உங்களுக்கு ஃபீஸ் வந்துருச்சா நான் எடுக்கலாமான்னு கேட்பேன். மத்தவங்க கேட்கறாங்க கேட்கலன்றது வேற விஷயம் சார். நிறைய பேர் கேட்கறதுல ஃபாலோ பண்ண முடியல, வந்தா போறோம்னு கேஸ் எடுத்துக்கிறாங்க. அவங்களோட எக்கனாமி பேக்ரவுண்ட் அப்படி இருக்கலாம் மேபி. அதை பத்தி நான் வருத்தப்படல. ஆனா நான் கேஸ் எடுக்கும்போது இதை கொஞ்சம் கான்சியஸா பண்றேன். புது கிளைண்ட்டுக்காக நான் ஓடுறதை விட என்னோட கிளைண்ட்டுங்க என்ன என் மீது வச்சிருக்கிற அன்பின் அடிப்படையில் அவங்க நல்லா ஓடுறாங்க. அதனால 10 கேஸ் போனாலும் 30 கேஸ் 40 கேஸ் வருதுங்க சார். அந்த ஒரு திருப்தி இருக்கு. எனக்கு எல்லா கிளைண்ட்டுமே நம்ம ரீட்டைன் பண்ணி அவங்களுக்கு நான் ஃபுல் ப்ராமிஸ் கொடுக்குறேன், 100% ப்ராமிஸ் கொடுக்குறேன், என்னால் மட்டும்தான் இது பண்ண முடியும் அப்படின்னு யாராலையும் சொல்றது சில சில இடத்துல சிக்கலாகும். எனக்கு நடைமுறை சிக்கல் இது ஆக்சுவலா. சில ஆபீஸருக்கு ரொம்ப பேர் இணக்கமா இருக்கலாம், நம்ம சில ஆபீஸ்ட்டு ரொம்ப இணக்கமா பேச முடியாம இருக்கலாம். நம்ம ரொம்ப ஆக்ட் பேசுவான்டா அவரு வந்தாலே அப்படின்ற போலாம் இருக்கலாம். அவர் வந்து ஆக்டா பேசுவாரு அப்படின்னு ஒரு சில இடத்துல இணக்கமா இல்லாம இருக்கலாம். அப்போ அவங்களுக்கு யார் தோதுப்படுதோ அட்லீஸ்ட் அந்த இஷ்யூ ஆகுது. சார் இவரு இந்த இஷ்யூ பார்ப்பாரு சார், இவர்கிட்ட இந்த இஷ்யூ மட்டும் முடிச்சுடுவாங்க, நான் உங்க ஃபைல பாக்குறேன் அப்படின் போது ஒரு இன்டர்பர்சனல் ஸ்கில் நல்லா இருக்கும். அந்த கிளைண்ட் சொல்லுவார், சார் அவர்கிட்ட போனேன் இஷ்யூ முடிஞ்சிச்சு, ஆனா நீங்க தான் எனக்கு வருஷம் ஃபுல்லா பாக்குறீங்க அப்படின்னுவாங்க. அதுல ஒரு திருப்தி இருக்கும், ஒரு கிளியர் கம்யூனிகேஷன் இருக்கும் பிட்வீன் கிளைண்ட்ஸ் அண்ட் அஸ். சூப்பர் கிளை. இன்னைக்கு ஒரு MBA மேனேஜ்மெண்ட் சிஸ்டமே எடுத்துட்டீங்க. எத்திக்ஸ பத்தி பேசிட்டீங்க, கம்யூனிகேஷனை பத்தி பேசிட்டீங்க, இன்டர்பர்சனல் ஸ்கில்ல பத்தி பேசிட்டீங்க, ஓகே SOP பத்தி பேசிட்டீங்க உங்க இன்டர் ஆபீஸ்ல. ரொம்ப எக்ஸலன்ட் சார். சோ உங்களை வச்சு ஒரு பெரிய ஒன் டே செஷனே எடுக்கலாம் போது அவுட் டு ரன் தி ஆடிட்டர் ஆபீஸ். கிளியர். சூப்பர் எக்ஸலன்ட் சார். சார் இப்போ அந்த ஃபீஸை பத்தி பேசுவோம் இல்லையா? இப்போ ஃபீஸ் வந்து நான் ஃபிக்ஸ் பண்றேன் அப்படின்னும் போது ஒரு ஹையர் சைட்ல ஃபிக்ஸ் பண்றேன் அப்படின்னும் போது என்னோட சர்வீஸையும் வேல்யூ அடிஷன் பண்ணணும். எஸ் சார். அது ஏதாவது உங்களால எக்ஸாம்பிள் தர முடியுமா? இந்த சர்வீஸ் இந்த வேல்யூ அடிஷன் பண்ணி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வாங்கலாம், தப்பு இல்ல, அது கிளைண்ட்டுமே கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி, ஏன்னா புரிதலுக்காக. ஆமாங்க சார், பண்ணலாங்க சார் தாராளமா. அதாவது மார்க்கெட் ரேட் என்னன்றது நம்ம பார்த்துக்கணும் சார். ஒரு விஷயம் சார், நம்ம தொழில் பண்றவங்களோட நம்ம ஃப்ரெண்டியா ஒரு மென்சரியாவா இருக்கக்கூடாது, ஒரு கெட்ட எண்ணத்தோட இருக்கக்கூடாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் எப்படி பிசினஸ் பண்றாங்க, மார்க்கெட் ரேட் என்னன்றதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அது வந்து கட்டாயத்தின் அடிப்படை. அது நம்ம தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நம்ம நண்பர் 500 ரூபா வாங்குறாருனாக்கா நம்ம போய் 200 ரூபா வாங்கினாக்கா நாமளே குறைச்சிக்கிற மாதிரி ஆயிடும். அந்த தப்பை நம்ம பண்ணிடக்கூடாது. அப்போ அவர் 500 ரூபா வாங்குறாரா, எந்த அடிப்படையில் அவர் அந்த 500 ரூபா வாங்குறாரு, நல்லா தான் சர்வீஸ் கொடுக்குறாரு, அதே 500 ரூபா வாங்கலாம், இல்லைன்னா 1000 ரூபா கூட வாங்கலாம், கொடுக்குறவங்ககிட்ட வாங்கலாம், தப்பு இல்லை. பட் நம்ம ஒரு ஜஸ்டிபிகேஷன் பண்ணிடணும். நம்ம ஃபீஸுக்கு இது ஜஸ்டிபிகேஷன் கரெக்டா இருக்கும். எப்படி அவங்க 100 ரூபா குறைச்சி கேட்பாங்க, 100 ரூபா குறைச்சி கேட்போம். இல்லை சார் நீங்க வெளியில விசாரிச்சாலும் நாங்க இந்த ஃபீஸ் தான் பண்றோம், நீங்க வெளியில விசாரிங்க, நீங்க கேட்குறீங்க, சரி நாங்க கொடுக்குறோம். ஆனா அடுத்த வாட்டிலாம் தயவு செஞ்சு ரொம்ப நாங்க ஒரு வேர்டு ஒன்று, ஒரு வார்த்தைகள் ஒன்று எழுதி வச்சிருக்கோம் சார் எங்க ஆபீஸ்ல, நோ பார்கென் நோ கிரெடிட். அப்போ வந்து ஒரு குவாலிட்டி கம்பாரிசனே இருக்கக்கூடாது. சார் அவர் 500 ரூபாய்க்கு பண்றாரு சார், அந்த பேச்சு இங்க பேசக்கூடாதுன்றத நாங்க சொல்ல முடியாததுனால நாங்க போர்டா எழுதி வச்சிருக்கோம். நோ பார்கென் நோ கிரெடிட்னாக்கா அவங்க அது பண்றாங்க இவங்க இது பண்றாங்க அந்த பேச்சு பேசக்கூடாதுன்றோம். இன்னொன்னு நாங்க அட்வான்ஸே வாங்குறது கிடையாது. நாங்க இன்னொன்னு எல்லாத்துக்குமே எங்களோட ரெசிப்ட் போடுறோம். விஆர்எஸ்என் கோட ரெசிப்ட் புக் இருக்கு. டாக்ஸா இது கொடுக்குறாங்க, ஃபீஸா இது கொடுக்குறாங்க, அந்த கொடுத்த உடனே கீழ்ச்சி கையில கொடுத்துருவோம் ரெசிப்ட். எனக்கு வரவங்களுக்கு நான் டாக்ஸ் கொடுக்கணும் ஃபீஸ் கொடுக்கணும்னு தெரியாது. அப்புறம் நான் கொடுத்துட்டேன் இவர் கட்டலன்னு சொல்லக்கூடாது. 2-3 வருஷத்துக்கு அப்புறம் சொல்லுவாங்க, நான் அன்னைக்கு ஒரு 750 ரூபா கொடுத்தேன்னு கணக்குல விட்டு போச்சுன்னுவாங்க. ஏன், உங்ககிட்ட பில் இருக்கும், என்கிட்ட பெட்டி கேஷ் நோட் இருக்கும், என்கிட்ட மெயின் கேஷ் புக் இருக்கும், ரெகுலரா மெயின்டைன் பண்றோம். 10 ரூபா டிஃபரன்ஸ் இருந்தாலும் இருக்கட்டும், புக்ல 10 ரூபா அவர் கொடுக்கணும்னு இருக்கட்டும், தப்பு கிடையாது. அவர் கொடுக்குறாரு கொடுக்கல, அது டிஸ்கவுண்ட் போட்டு அட்ஜஸ்ட் பண்றது அது வேற விஷயம். ஆனா 10 ரூபா கொடுக்கணும்ன்ற அந்த வேல்யூ நம்ம மெயின்டைன் பண்ணும்போது அக்கௌண்டபிலிட்டி நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். அப்பதான் எதுல தப்பு பண்றோம், அந்த பினான்சியல் லிட்ரஸி நம்ம கிட்ட இருந்து வரும்போதுதான் அந்த தேவையின் பூர்த்தி நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிச்சாதான் அவங்களுக்கும் புரியும். சார் நீங்க போன வாட்டி 10 ரூபா கொடுக்கணும், பரவாயில்ல விட்டுருங்க சார், ஒரு ரவுண்டட் ஆஃபா கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற இன்சிஸ்ட் அவங்க பண்ணும்போது, என்ன நீலண்டன் இப்படி பேசுறீங்க, ஒண்ணும் கிடையாது. ஒரு டீலர் ஒருத்தர் ஒரு 10,000 ரூபா எனக்கு ஃபீஸ் கொடுக்கணும் சார், ஒரு 3 நாள் ஆச்சு 4 நாள் ஆச்சு, தோ தராங்க, நல்ல வெல்வெர்ஸ்டு நல்ல வெல்த்தியான ஆள் தான். ஒரே ஒரு நாள் மெசேஜ் போட்டேன், ஒரு ஃபன்னியாவும் இருக்கணும், கோபமும் வரக்கூடாது, ஆனா நம்மளுக்கு ஃபீஸும் வரணும். எனக்கு அது உடனடி எனக்கு அந்த ஃபீஸ் உடனடியாகவும் தேவை. ஒரே ஒரு வார்த்தை தான் போட்டேன் அவருக்கு வாட்ஸ்அப்ல, சார் ஒரு ஆம்பளையோட கஷ்டம் ஒரு ஆம்பளைக்கு தான் சார் தெரியும்,
உங்ககிட்ட ஃபீஸ் இருக்கு சார், ப்ளீஸ் சார் போட்டேன். அடுத்த செகண்ட் போட்டுட்டாரு சார். இது ஒரு ஃபன்னியா தான் இருக்கும். என்னடா நீலகண்டன் இப்படி பேசுறது, தவறா நினைக்க கூடாது. சில இடத்துல ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் மூவ் பண்ணி ஆகணும். ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச் தான் வேணும். இன்னொன்னு ஈஸி அப்ரோச்சபிளா இருக்கும்போது தான் நம்மள கொஞ்சம் அணுகுறாங்க. நம்ம ரொம்ப டஃப்பா இருக்கக்கூடாது. நம்ம படிச்சதும் அதை நம்ம பயன்படுத்துறோம். அதெல்லாம் நம்ம எந்தெந்த இடத்துல எந்தெந்த ரூபத்துல இருக்கணுமோ அந்த விஸ்வரூபத்தை அந்தந்த இடத்துல தான் காட்டணும். நம்ம எல்லா இடத்துலயும் காட்டும் போது அது நடைமுறை சிக்கலை கொண்டு வந்துடும். சார் 2 விஷயம் சார். இப்ப நீங்க நீங்க வந்ததுல நான் ஒரு 2 விஷயம் கேட்கிறேன். இப்ப பேசுனதுல இருந்து. ஃபினான்ஷியல் லிட்ரஸின்னு சொன்னீங்க இல்லையா? இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸில நீங்க எக்ஸ்பர்ட்னு எனக்கு தெரியும். நீங்க காலேஜஸ் எல்லாம் போயிட்டு ஓரியன்டேஷன் எல்லாம் கொடுக்குறீங்க. பிகாம், எம்காம் ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபினான்ஷியல் லிட்ரஸி பத்தி. அதை பத்தி ஷேர் பண்ணிக்கங்க. எஸ் சார். தேங்க்யூ சார். கண்டிப்பா சொல்றேன் சார். நான் காலேஜ்ல போயிட்டு சொல்ற விஷயம் என்னன்னாக்கா, உங்களுக்காக உங்க அப்பா அம்மா செலவு பண்றாங்க. செல்போன் வாங்கி கொடுக்குறாங்க, ரீசார்ஜ் பண்றாங்க, பெட்ரோல் போடுறாங்க, ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாங்க, சாப்பாடு பண்றாங்க, ஏதோ ஒன்று பண்றாங்க. உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வயசு இருக்கலாம். மேபி பிகாம் லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்னாக்கா மேபி 20-21 வயசு இருக்கலாம். எப்படி உங்களுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க ஒரு ஃபேமிலி மேனா ஆக போறீங்க, ஃபேமிலி உமனா ஆக போறீங்க. அப்போ அந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி நீங்க ஒரு அக்கௌண்டண்டா இருந்து நீங்க ஒரு கடைக்கு போய் ஒரு கணக்கு எழுத போறீங்களோ, இல்லைன்னா அவங்களோட ஃபினான்ஷியலை பத்தி சொல்ல போறீங்கன்னாக்கா பேசிக்கலா உங்களுக்கு என்ன தெரியும்? இப்போ அக்கௌண்ட்ஸுக்கு யார் வருவாங்கனாக்கா, என்னால எந்த சப்ஜெக்ட்டுமே எடுக்க முடியாது, நான் எல்லாத்துலயுமே வீக்ன்றவங்க தான் அக்கௌண்ட்ஸ்க்கு வருவாங்க. அதுவே மிகப்பெரிய தப்பான கான்செப்ட். அந்த தப்பான கான்செப்டை என் வாழ்க்கையில உடைச்ச ஒரு பெருமைக்காக சொல்லல, என்னோட பையன் எல்லாத்துலயுமே 99 மார்க் 100 மார்க் எல்லாத்துலயுமே ஃப்ரம் த பிகினிங் இன்னைக்கு வரைக்கும். அது வந்து எனக்கு காலேஜ் ஃபர்ஸ்ட் இல்லையா உங்க சன்? ஆமா சார், கோல்டு மெடலிஸ்ட். எஸ் சார். கோல்டு மெடலிஸ்ட், காலேஜ் ஆமா. ஃபர்ஸ்ட். இன்னொன்னு சிஏ உள்ள இன்டர்வியூயும் எல்லா பேப்பருமே எக்ஸெப்ஷன், சூப்பர். எக்ஸம்ஷன் எல்லாத்துக்குமே. அது வந்து புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா? வார்த்தை கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல சார், இந்த விஷயத்துல மாறி இருக்கும்னு எனக்கு ஒரு ஃபீல் வரும். எனக்கா என்னோட உழைப்பு பத்தாதுன்றதை நான் நம்புவேன் அவனை பார்த்த பிறகு. அது நான் வந்து சொல்றேன், படிக்கிறத முழுசா படிக்கணும்னுடுவான் பையன். அந்த எண்ணம் தான் எனக்கும் இருக்கு. பட் நம்ம சரஸ்வதி தாண்டி லட்சுமிக்கு வந்துட்டோம் ஃபேமிலி மேனா இருக்கிறதுனால. அப்ப நான் பசங்கிட்ட என்ன சொல்லுவேன் போகும்போது, 35 மார்க்ன்றத நீங்க மைண்ட் செட்டே பண்ணிக்காதீங்க. ஒரு காலேஜ்ல நான் கிளாஸ் எடுக்கும்போது சொல்லுவேன், 100க்கு 100 மார்க் தான் பாஸ் மார்க்கே. பாஸ் மார்க் 35 கிடையாது, 100க்கு 100. சொல்லுங்க பாஸ் மார்க் எவ்வளவு அப்படின்னு சொல்லுவேன். எல்லாரும் சேர்ந்து 100க்கு 100ன்னுவாங்க. இது எடுக்கிறது ரொம்ப 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 எளிது. ஒரு 12 சாப்டர் ஒரு புக்ல இருக்குனாக்கா, ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் சாப்டர்ல எல்லாமே கவர் ஆயிடும். அந்த இன்ட்ரோடக்ஷன் சாப்டர் படிக்கிறது தான் சிரமம், புரியவே புரியாது. அது எல்லா பர்பஸ் என்ன மீனிங், அந்த புக்கோட மீனிங் அத்தனையும் அந்த இன்ட்ரோடக்ஷன் சாப்டர்ல வந்துடும். 12 சாப்டர்ல 12 கான்செப்ட் இருக்கும். 12 கான்செப்ட் நீங்க ஸ்கிப் பண்ணி இது அப்புறம் பாத்துக்கலாம், இது அப்புறம் பாத்துக்கலாம்னாக்கா, ஒரு படத்துல விஜய் சேதுபதி இங்க ஜுரம் அடிக்குதுங்க எனக்கு, அந்த கிளாஸ் மட்டும் நான் போலீங்க, அதனால நீங்க பக்கத்துல இருக்கிற டாக்டர் பாத்துங்கன்னு சொல்லுவாரு. அது சிரிக்கவும் சிந்திக்கவும் கூடிய விஷயம் அது. அப்போ நம்ம ஒரு சாப்டர் மிஸ் பண்ணும்போது அந்த கான்செப்ட் நம்ம லிங்க் கிடைக்காம போயிடும். எல்லாமே ஒரு கோர் லிங்க் தாங்களே, இன்டர் லிங்க் தாங்களே எல்லாமே. ஒரு கேஷ் ஃப்ளோ தெரியாம ஃபண்ட் ஃப்ளோ தெரியாது, ஃபண்ட் ஃப்ளோ தெரியாம கேஷ் ஃப்ளோ தெரியாது. பிஎன்எல் அக்கௌண்ட் விட்டுட்டு நம்ம பேலன்ஸ் ஷீட்டை பார்க்க முடியாது. பேலன்ஸ் ஷீட்லயும் பிஎன்எல் ரெண்டும் சேர்ந்தது தான் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி ஆடிட்ல வரும்போது எதுல வேணாலும் அவங்க லெவி பண்ணலாம். நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. அப்போ நம்ம ஒரு சப்ஜெக்ட் விட்டுட்டு இன்னொரு சப்ஜெக்ட் போக முடியும். பெனால்டிஸ் எல்லாம் வேணாங்க, அசஸ்மெண்ட் எல்லாம் வேணாங்க, அசஸ்மெண்ட் அத்தாரிட்டி தானே பாக்குறாங்க, நம்ம ரிட்டர்ன் தானே ஃபைல் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம எதுவுமே ஸ்கிப் பண்ண முடியாது. அப்போ அந்தந்த கான்செப்டும் அந்தந்த சென்ஸ்ல அவங்க என்ன சொல்ல வராங்களோ அந்தந்த சென்ஸ்ல நம்ம 2-3 முறை படிச்சு இது மாதிரி படிக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி வரும். அப்போ நம்ம என்ன பண்ணாக்கா, நான் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்றது, இன்னையிலிருந்து ஒரு நோட்டு போட்டு எழுதுங்க, என்னோட செலவுகள் இவ்வளோ அப்படின்னு எழுதுங்க. அது மந்த்லி எவ்வளவு ஆகுது பாருங்க. அப்பதான் உங்க அப்பா அம்மாவோட அருமை தெரியும் உங்களுக்கு. ஏன்னாக்கா இதைதான் நீங்க செய்ய போறீங்க. நாளைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, ஐயோ இவ்வளோ, அப்போ உங்களோட தேவைகள் என்னன்னு புரியும். எனக்கு 10,000 ரூபாய் செலவாகுது, சரி நாளைக்கு ஃபேமிலி ஒரு 2 பசங்க, அவங்களுக்கு எஜுகேஷன் இவ்வளோ ஆகும், இதெல்லாம் சேர்த்தா கூட்டி கழிச்சா எவ்வளவு ஆகுது, 1,00,000 ரூபா ஆகுது. 1,00,000க்கு நான் தோதுபடுவேன் இந்த சொசைட்டிக்கு அப்படின்னு தலைகீழ இன்னிலிருந்து ரீ ஒர்க் பண்ணுங்க, ரீஆர்டர் லெவல்ல பண்ணுங்க, கீழே இருந்து மேல பாட்டம் டாப் அப்ரோச்சுக்கு வாங்க. அப்ப பண்ணும்போது என்ன ஆகுனாக்கா, என் தேவைகள் என்னவோ அதை நான் தானே பூர்த்தி பண்ணணும். பக்கத்து வீட்டுக்காரோ ஏத்து வீட்டுக்காரோ வந்து பண்ணுவாரு, அப்ப நான் உழுந்து நான் தானே எழுந்திருக்கணும். அந்த உழுந்து எழுந்திருக்கிற நிலைமைக்கு உங்களுக்கு தயாரா இருக்கிற சொல்லி கொடுக்குற உதவியா இருக்கிற லெக்சரர்ஸ் கிட்ட கேளுங்க. நீங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நீங்க கேட்கணும். உங்களை பார்த்து அவங்க ஓடணும். முன்னாடி லெக்சர்லாம் உட்காந்து சிரிப்பாங்க, அவங்க ஓடுற அளவுக்கு நீங்க கேள்வி கேட்கணும். அப்போ நீங்க உங்களால எவ்வளவு மேக்சிமம் படிக்க முடியும், இதுதான் படிக்கிற பருவம். இந்த படிக்கிற பருவத்தை தாண்டும் போது இது அத்தனையும் தாண்டிடணும். இது நீங்க முடிச்சிட்டீங்கன்னாக்கா இது அப்படியே உங்களுக்கு பணமா மாறும், உங்களோட தேவையை பூர்த்தி பண்ணும் அப்படின்னு சொல்லுவோம் சார். ரொம்ப நல்லா இருக்குங்க, பண்ணலாங்க, இன்னையில இருந்தே நாங்க எழுதுறோம் நோட்டுன்னு.
நீங்க இது இலகுவா நினைச்சுக்காதீங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம் கிடையாது. ஃபினான்ஷியல் லிட்ரஸின்றது 20, 30, 50 அப்படின்னு இருக்கு. சேவிங்ஸ், வாண்ட்ஸ், நீட்ஸ். உங்களுக்கு எது வேணும் வேணான்றது நீங்க எழுதும் போது தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவேன். புரியுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க சார். 2 விஷயம் எனக்கு வந்து என்னோட லைஃப்ல இருந்து நீங்க வந்து ஒரு ரீகால் பண்ண வச்சிருக்கீங்க. ஒண்ணு வந்து சரஸ்வதி லட்சுமி. என்னோட பெரியம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, when I was ரொம்ப ஒரு சின்ன பையனா ஸ்கூல் டேஸ்ல சரஸ்வதியை கெட்டிமா புடிச்சுக்கோ அவங்க கைய, லக்ஷ்மி வந்துருவாங்க உனக்கு கூடவே அப்படின்வாங்க. சோ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல அந்த மாதிரி சொல்லி கொடுக்கறதுக்கு யாருமே இல்ல பெரியவங்க. ஒண்ணு. 2வது வந்து நீங்க சொன்னீங்க கணக்கு எழுதுங்க, எக்ஸ்பென்சஸ் எல்லாம் எழுதுங்க, ஸ்பெண்டிங் ஆஃப் மணி வந்து எழுதுங்கன்னு சொன்னீங்க இல்லையா? என்னோட கிராண்ட் ஃபாதர் சொல்லியிருக்காரு, கணக்கு பார்த்தா காசு வரும். எஸ் சார். கணக்கு எழுதணும்டாங்க. கணக்கு உட்காந்து எழுதுனா நம்ம எவ்வளவு செலவு பண்றோம்ன்றது தெரியும். அப்ப செலவை இறுக்கி பிடிப்போம். அப்போ வந்து சேவிங்ஸ் அது கன்வெர்ட் ஆகும். சோ அதனால வந்து கணக்கு பார்த்தா காசு வரும் அப்படின்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க. சோ இன்னைக்கு அதெல்லாமே காணாம போயிடுச்சு ஃபுல்லாவே. இன்னைக்கு வந்து எஸ் கூகுள் பே வந்தோடனே எல்லாரும் தள்ளுறதுதான் எஸ் சார். எஸ் சார். 2 விஷயத்தை எனக்கு ஞாபகப்படுத்திருக்கீங்க நீங்க. அடுத்து சார், அடுத்த கொஸ்டின் வந்து லோ லெவல் ஒர்க், ஹை லெவல் ஒர்க்ன்றது சார். அதை அப்படியே எஸ் மாத்தி பேசலாம் சார். வேல்யூ அடிஷன், நான் வேல்யூ அடிஷன் அப்படின்னு இருக்கு. இப்போ ரிட்டர்னை சரிங்க சார். பொறுத்தவரைக்கும் ஜென்ரிக்கா எல்லாருமே ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவாங்க. எஸ் ஒரு சார். உதயம் சர்டிபிகேட் ஜென்ரிக்கா ஜெராக்ஸ் கடையில் கூட போட்டு கொடுத்துருவாங்க. எஸ் இ எஸ் சேவை சார். மையத்துக்கு நான் போனேன் அப்படின்னா அங்க பாதி ஆடிட் ஆபீஸ் அங்கதான் நடக்குது. இ சேவை மையத்தில் தான் நடக்குது. எஸ் அப்போ சார். எஸ் சார். ஆடிட்டர்ஸ் வந்து வேல்யூ அடிஷன் பண்ணணும். என்ன எஸ் மாதிரி சார். சஜஷன் கொடுக்குறீங்க? வேல்யூ அடிஷன் சர்வீஸ் கொடுக்கலாம் ஒரு ஆடிட்டர் ஆபீஸ்ல அப்படின்ட்டு. எஸ் சார். சூப்பரா சொன்னீங்க சார். நம்மளுக்கு தேவையான கேட்டகரியான அசசி எங்க இருக்கிறாங்கன்றது நம்ம தேடணும் சார். நான் சொல்ற வார்த்தை சரிதானான்னு தெரியல. நம்ம நிறைய மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணணும். பிசினஸ் பீப்புள் எங்க கேதரிங் ஆகுறாங்களோ அங்க அங்க ஏதாவது பிரசன்டேஷன் கொடுக்க முடியுமா பார்க்கணும். எக்ஸாம்பிளுக்கு பிஎன்ஐ, எஸ், இதே மாதிரி எல்லாம் இருக்கு இல்லைங்களா? நான் அவங்களை ப்ரொமோட் பண்றதுக்காக சொல்லலை, நான் பார்த்ததை சொல்றேன், நான் உணர்ந்ததை சொல்றேன். அதே மாதிரி இடத்துல நம்ம கொஞ்சம் வேல்யூபிளா கொஞ்சம் என்ன சொல்றது, நல்ல பிரசன்டேஷன் கொடுக்கும்போது நமக்கு நிறைய கேசஸ் வரும். அந்த கேசஸை நம்ம ஃபில்டர் பண்ணணும். இந்த கேசஸ்லாம் நம்மளுக்கு நல்லது, ஒரு 100 கேஸ் பார்க்க முடியும் நம்மளால அப்படின்னு ஒரு நம்மளுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கும். என்ன உயரம் எனக்கு தெரியும் சொல்லுவாங்க இல்லைங்களா? அது மாதிரி ஸ்டாஃப் மூலியமா ஒரு 100 கேஸ் பார்க்கலாம். ரிட்டர்ன் ஃபைலிங் நம்மளால ஒரு 100 கேஸ் பார்க்கலாம். அப்பீல் கேஸ் நம்மளால ஒரு அப்பீல் ட்ரிபியூனல் இவ்வளவு பார்க்கலாம். சரி, இந்த டைமுக்கு இது பார்க்கலாம் அப்படின்னு நம்ம நெருக்கி 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 பார்க்கும்போது நம்மளோட தேவைகள் எவ்வளவு இருக்குது. ஒரு மாசத்துக்கு ஒரு 2 லட்சம் ரூபா இருந்தா நல்லா இருக்கும். வருமானம் வந்தா இந்த செலவெல்லாம் போக ஒரு 10,000 ரூபாய் பிடிக்கலாம், ஒரு சேவிங்ஸ் பண்ணலாம். அப்படின்போது அந்த 2 லட்சத்துக்கு என்னெல்லாம் பிளான் போடலாம். மாசம் 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 பிளான் போடணும். ஒரு எக்ஸல் ஷீட் வச்சு நம்மளோட செலவுகளை எழுதி ஏதாவது கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா நான் ஒரு வாட்டியும் எழுதுவேன் மாசம் மாசம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, நான் ஒரு ஹவுசிங் லோனை நான் ஒரு 10 வருஷம் ஒரு ஒரு 3 வருஷமா என்ன பண்ணிட்டேன்னாக்கா அந்த இஎம்ஐ மட்டும்தான் போயிட்டு இருக்கோம். ஆனா இப்போ நான் என்ன பண்றேன்னாக்கா 3 நாளைக்கு ஒரு வாட்டி 1000 ருபீஸ் அதுல போகும். சும்மா என்னோட ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி. அந்த அதாகப்பட்டது என்னன்னாக்கா 2 lakhs 3 lakhs அப்படியே குறையுது வருஷத்துல, ஆமா நம்மளுக்கே சார், தெரியாது. இன்ட்ரெஸ்ட் குறையும். ஆமா நீங்க ஆமா பிரின்சிபல் அதுக்கு எக்ஸஸ் ரீபேமெண்ட் பண்ணீங்கன்னா ஆமாங்க இன்ட்ரெஸ்ட் சார். டிராஸ்டிக்கா குறையும். ஆமாங்க சார். அதுக்கு பேர் ஷார்ட் டேர்ம் டெட் ரீபேமெண்ட் சொல்லுவாங்க. எஸ். நம்மளுக்கே தெரியாம போயிட்டு இருக்கு. இஎம்ஐக்கு அடிஷனலா இது போகும். அதான் போகும்போது சார், கடகடனா ஆயிடும். கத்துக்கணும்னா நீலகண்டன் சார் பினான்சியல் லிட்டரசில மாஸ்டர்ன்றதை நாங்க கத்துக்கணும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இது நம்ம தேவையின் அடிப்படையில இன்னும் கொஞ்சம் ஒரு 10,000 ரூபாய் இருந்தா நல்லா இருக்கும். இன்னும் ஒரு 15,000 ரூபாய் இருந்தா நல்லா இருக்கும். அந்த தேடுதல் நம்மளுக்கு எங்க கிடைக்கும், அந்த தேவை எங்க பூர்த்தி ஆகும். இது எல்லாமே எத்திக்கல் மேனர்கள் தான். நம்ம இன்னொருத்தவங்க வயிற்றுல அடிச்சு பண்ண போறது இல்லை. நம்மளோட அப்ஸ்கில் பண்ணின்னு நம்ம இதை தேட தேட நம்மளுக்கு என்ன தேவைகள்னு புரியும். நம்மளது எங்க மதிப்பாங்கன்றது தெரியும். ஒரு வைரத்துக்கு வந்து கூழாங்கல்லாம் நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. வைரக்கல் வியாபாரிக்கும் அந்த ரேஞ்சு தெரியும், என்ன ரேஞ்சுன்ட்டு. அது வந்து நம்ம எல்லா இடத்துலயுமே நம்ம எதிர்பார்க்க முடியாது. நம்மள எல்லாருமே ஒரே மாதிரி வேல்யூ பண்ணுவாங்கன்ட்டு. எந்த இடத்துல வேல்யூ பண்றாங்களோ அந்த இடத்துல நம்ம நல்ல பிரசன்டேஷன் கொடுக்கலாம். எந்த இடத்துல வேல்யூ பண்ணலையோ அந்த இடத்துல கவனமே இருக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லைங்க சார். அப்போ நம்மளோட தேவைகளை எக்ஸல் எழுதி நம்ம பழக்கத்துல கொண்டு வந்தோம்னாக்கா நம்ம பூர்த்திகள் நல்லா இருக்கும் சார். 2 விஷயம் தான் சார். ஒண்ணு, பிசினஸ் பண்ண எங்க இருக்கிறாங்களோ அங்க நீங்க இருக்கணும்ன்றீங்க. கிளியரா? எஸ் சோ அங்க ஒரு எஸ் சேரை போட்டு உட்கார்ந்துருங்க. நீங்க யாருன்னு அல்டிமேட்டா தெரியும் பிசினஸ் பீப்புளுக்கு. ஒண்ணு. 2வது, நீங்க சொல்லும்போது சொன்னீங்க லாஸ்ட் கொஸ்டினுக்கு ஈகோ லெஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லி அப்ரோச் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. இது வந்து சார் நான் வந்து ஐ எம் டெஸ்டட் மை லைஃப். எனக்கு வந்து ஈகோவே இருக்காது. எனக்கு எப்பயுமே கோபமும் வராது. நார்மலா சூப்பர் தள்ளிட்டு போயிடுவேன். ஓகே ஓகே, அவங்களுக்கு நம்மள பிடிக்கலையா, நம்ம வேற ரூட் எடுத்து போயிடலாம். நம்ம ஏன் அவங்கள நீங்க தள்ளி போங்கன்னு சொல்லணும் அப்படின்றதுதான். சூப்பர்
ஸோ அதனால இங்க வெள்ளூர் அண்ட் ராணிப்பேட்டை அப்படிலாம் ஒரு பேர் ஒன்று வச்சிருக்காங்க, செல்ல பேர் என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்லி டாக்ஸ் லாயர். எக்ஸலன்ஸ் எக்ஸலன்ஸ் நீங்க சூப்பர். சொன்னதை நான் அனுபவிச்சேன். ஏன்னா நான் எனக்கு யார் என்ன சொன்னாலும் நான் காது கொடுத்து கேட்க மாட்டேன். நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் ஒன்லி ஃபார் பாசிட்டிவ். ஸோ நான் வந்து தேவையில்லாம, அதாவது மற்றவங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், மற்றவங்களால நான் டிஸ்டர்ப் ஆகாம பார்த்துப்பேன். என்ன எக்ஸலன்ட் எக்ஸலன்ட் ஸோ சூப்பர். ரெண்டாவது வந்து நம்மளுக்கு எந்த கொம்பும் முளைக்கல, எஸ் சார் சூப்பர் கரெக்ட். கொம்புல எதுவும் இல்லை. ஸோ நம்மளும் ஹியூமன் பீயிங் தான், அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நம்ம இருக்கோம். ஸோ அது மூலியமா நம்ம ஏர்ன் பண்ண போறோம் அப்படின்னும் போது அந்த ஈகோ வராது. பட் நிறைய இடத்துல நான் நோட்டீஸ் பண்ணது என்ன அப்படின்னா, ஈகோ நிறைய பேருக்கு இருக்கு. ஈகோ நிறைய டெவலப் ஆகாம போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதை இந்த இடத்துல நீங்க ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னீங்க சார், ஈகோ லெஸ்ஸா இருக்கணும் அப்படின்னீங்க. நல்ல வேலிட் பாயிண்ட் அது. நெக்ஸ்ட் கொஸ்டின் சார், 30 மினிட்ஸ் ஆர் 1 hour ஆர் 10 மினிட்ஸ் நாங்க வந்து நாலேஜ் என்ஹான்ஸ் பண்றதுக்கு உங்ககிட்ட ஏதாவது பிளான் இருக்கா? ஜிஎஸ்டி இருக்கு சார், மிகப்பெரிய கலை சார் அது. 10 நிமிஷத்துல எடுக்கலாம், 30 நிமிஷத்துல எடுக்கலாம், 1 மணி நேரத்துல எடுக்கலாம் சார், ஃபுல் ஜிஎஸ்டி. ஃபுல் ஜிஎஸ்டி நான் அது எஸ் சார். எடுத்துட்டு வரது நான் டெய்லி லேர்ன் பண்ணணும், நான் என்ன அப்ஸ்கில் பண்ணிக்கணும். அப்ப 30 டெய்லி பேசிஸ்ல எடுக்கலாம் சார். உங்ககிட்ட ஒரு வாரத்துல எடுக்கலாம், 15 நாள் கிளாஸ் எடுக்கலாம். பேசிக் லெவல், அட்வான்ஸ் லெவல், மாடரேட் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாம். அது தேவைகள் யாருக்கு தேவைப்படுதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த போல எடுக்கலாம் சார். நான் கேட்கும்போது கேட்டுடுவேன், நீங்க உங்களோட பேக்ரவுண்ட் என்ன, அக்கௌண்டன்சி இருக்கா, பேசிக்ஸ் இருக்கான்னு கேட்பேன். எனக்கு நிறைய பேர் எதுவுமே கிடைக்கலீங்க, நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், இதுக்கு வரலாமா, ஜிஎஸ்டி ஈஸியா இருக்காமே, நிறைய சம்பாதிக்கலாமே அப்படிம்பாங்க. அதெல்லாம் காசிப்ஸ்ங்க. எல்லா தொழிலுமே இன்டெப்த் பார்க்கணும், பார்த்ததுக்கு அப்புறம் தான் காசு பார்க்க முடியும். நம்ம மேம்போக்கா நுனிப்புல் மேயறது வந்து எதுலுமே காலவாரி விட்டுடும். அதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அப்படியெல்லாம் யாரோ தவறுல சொல்லியிருக்காங்க. நீங்க இப்போ என்ன பண்றீங்களோ அதுல நீங்க தேடுங்க, உங்களுக்கு தேடினா கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதனால நான் கேட்டுதான் விசாரிப்பேன். எதுவுமே பாசிபிலிட்டி உண்டுங்க சார். இப்போ நம்ம வந்து ஏன் நம்ம வெறும் தொழில ஒரு லிட்டிகேஷன் எக்ஸ்பர்ட்னு சொல்றோம் இல்லைங்களா, அது மட்டும் ஏன் நம்ம அந்த ப்ராக்டிகல் அப்ரோச் மட்டும் செய்யணும், எஜுகேஷன் சர்வீசஸும் பண்ணலாமே. நம்ம இப்போ நிறைய படிக்கிறோம், அது ஏன் நம்ம வித்தியாசமா பொறுப்புணர்வோட நிறைய சொல்லி கொடுக்க கூடாது அப்படின்னு நான் பார்த்ததுதான். எனக்கு நம்ம நிறைய நண்பர்கள் வேட்ல இருந்து ஜிஎஸ்டிக்கு இன்னும் மாறல, மைண்ட் செட் அப்படியேதான் இருக்கு. நம்ம ஆபீசரை பார்த்து சரி பண்ணிக்கலாம், நோட்டீஸ் எல்லாம் வந்துனாக்கா அவர் பார்த்தா முடிச்சிடலாம் அப்படின்னு. ஆனா எல்லாமே ஆட்டோமேட்டட் ஜென்ரேட்டடா இருக்கு. அவுட் ஆஃப் ஃபோக்கஸ், ஆபீசருக்கே என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கு பல விஷயங்கள். அப்போ அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கும்போது தான் இந்த எஜுகேஷன் சர்வீசஸ் என்னோடது பெருகிச்சு. அதில் நம்ம படிக்கிறது மட்டும் இல்லாம அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ், அதுதான். அதாவது அறிவை எப்படி பயன்படுத்துறோம், அந்த பயன்படுத்துற அறிவு, அது வந்து இன்னும் மிகச்சிறப்பா இருக்கும். வெறும் அறிவை வச்சுன்னு ஒண்ணும் பண்ண முடியாது, பயன்படுத்துற அறிவை வச்சுதான் நம்ம ஏதாவது முன்னுக்கு வர முடியும். இப்போ எங்களை எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்றீங்க டெய்லி நாங்க லேர்ன் பண்றது? நாங்க ஓடிட்டே இருக்கோம், ஃபேமிலிக்காக ஓடுறோம், பிராக்டிஸ் பண்றதுக்காக ஓடுறோம். கொஞ்சம் அப்ஸ்கில் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு டைம் இன்வெஸ்ட் பண்ண சொல்றீங்க டெய்லி பேசிஸ்ல? இன்ஃபினிட்டிங் சார், அதுக்கு வந்து வரம்பே கிடையாது. எனக்கு சனி ஞாயிறு நிறைய கிடைக்கும், மற்ற நாள்ல குறைவா கிடைக்கும். சில நாள்ல ஒரு கிளைண்ட் வரமாட்டாரு, அப்பாயின்மெண்ட் மிஸ் ஆயிடும், நம்ம சும்மா தான் உட்காந்துருப்போம். ஒரு ஆபீசரு கூப்பிடுவாரு, ஒரு ½ வெயிட் பண்ணுங்க பாரு, அந்த இடத்துல படிக்கலாம், ஒரு யூடியூப் பார்க்கலாம், காதுல ஏர்பாடு வச்சுன்னு படிக்கலாம். அதே மாதிரி எந்தெந்த இடத்துல கிடைக்குதோ. எனக்கு நம்ம கையில் தான் செல்போன் இருக்கு, பிடிஎஃப் இருக்கு. நான் எப்பவுமே டிபார்ட்மெண்ட் போகும்போது 2 புக்கோட தான் சார் போவேன், ஆர்கேஜிஎன் புக்கோட தான் போவேன். அது அப்பீல் போனாலும் சரி, அப்பீல் ட்ரிபியூனல், இன்னும் அப்பீல் ட்ரிபியூனல் ஆரம்பிக்கல, ஃபைல் தான் பண்ணியிருக்கேன். அப்பீல் போகும்போது சரி, ஒரு ஆஃபீஸ்ட்டு போகும்போது சரி, ஜிஎஸ்டி ஆடிட் பார்த்துருக்கேன். அதுலயும் புக்கு கண்டிப்பா என்கிட்ட இருக்கும். ஏன் இருக்குன்னாக்கா, நம்ம படிச்சிருக்கோம், ஒரு ரெஃபரன்ஸுக்கு அந்த இடத்துல எடுத்து காட்டணும். எனக்கு தெரியும் சார், அந்த செக்ஷன்ல இருக்கு சார் அப்படின்னு மொட்டையா சொல்லக்கூடாது. சார் இந்த புக்ல நான் பார்த்தேன் சார், தோருக்கு பாருங்களேன், நான் சொல்றது கரெக்டுங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஆபீசருக்கே கொஞ்சம் படிச்சிருக்காங்க, பரவாயில்லையா இந்த பையன், இன்னொன்னு இதுல காட்டா போறிய ரெஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம அந்த கேஸை முன்னேறினாலும் நல்லா தரவா ஆராய்ஞ்சிடணும். அப்பதான் நம்மளுக்கு அந்த அந்த கேஸை ரெப்ரசன்ட் பண்ணும்போது டைம் முக்கியம். நம்ம டைமை விட அவங்க டைம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம வளவளன்னு பேசுறதை விட, சார் இந்த பாயிண்ட்லாம் நான் பார்த்து வச்சிருக்கேன் சார், இதெல்லாம் கரெக்டா பாருங்க சார், நீங்க கேட்கற கேள்வி இது கரெக்டா பாருங்க சார் அப்படின்னு நம்ம எடுத்து கொடுக்கும்போது அவங்களும் கொஞ்சம் வேலை இலகுவா இருக்கும். நம்ம சொல்ற பதில் ரொம்ப ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சா இருக்கும், கொஞ்சம் கேஸும் ஈஸியா முடியும். அந்த இடத்துல நம்ம ஜிஎஸ்டி ஆடிட் பார்க்கும்போது கிளைண்ட் நம்மளை வாட்ச் பண்ணுவாங்க, பரவாயில்லடா இவரு நல்லா அப்ரோச் பண்றாரு, ஒரு பிரச்சனை இல்லாத ஆளா இருக்காரு அப்படின்ற ஒரு மனநிலைக்கு அவங்க வருவாங்க. அவங்களுக்கு பிரச்சனை மாட்ட விடக்கூடாதுன்றத நம்ம கிட்ட எதிர்பார்ப்பாங்க. பிரச்சனை இல்லாத ஆளுன்றத நம்ம வெளிப்படுத்தணும். எங்க பட்டி ப்ரொஃபஷனல் நோட் பண்ணி பிரச்சனை இல்லாத ஆள், இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பயப்படுறாங்க எல்லாரும். அதுதான்.
சார் டிபார்ட்மெண்ட்டையும் டீலரையும் பிசினஸ் ஓனரையும் பேலன்ஸ் பண்ணணும் சார். இதுதான் இன்னைக்கு வந்து இருக்கிற ஒரு யங்ஸ்டருக்கு வந்து அது இல்ல வரல அந்த ப்ராக்டிஸ். சீனியர்ஸ்க்கு இருந்தது. ரெண்டு பேரும் ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணீங்கன்னா யுவர் ப்ராக்டிஸ் வில் பி ஸ்மூத்லி டெவலப்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் என்னன்னா Yes. ஒரு பக்கம் நம்ம டீலர் சைடு சாஞ்சிட்டோம் இல்ல டிபார்ட்மெண்ட் சாஞ்சிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் வராது, growth இருக்காது. ஸோ Yes, அப்ப sir. அது வந்து அழகா ரொம்ப கிளியரா மென்ஷன் பண்ணீங்க. Yes, sir. கடைசியா இந்த ஜிஎஸ்டி பிராக்டிஸ் ஆஃப் டாக்ஸ் கன்சல்டிங் பிராக்டிஸ்ல என்ன த்ரூ உண்மை என்ன சொல்ல வரீங்க? நீங்க இப்போ லேட்டஸ்டா கேட்ட கேள்வி அருமையான கேள்வி சார். எஸ் சார். ஆபீஸ்லயும் ஆபீசர் பேலன்ஸ் பண்றதா, கிளைண்ட பேலன்ஸ் பண்றதா, ரெண்டு பேரும் எப்படி பேலன்ஸ் பண்றது? எப்போ ஒரு ஆபீசர் கோபமா பேசினாலும் சரி, ஒரு நோட்டீஸ் போட்டுட்டேன் நீங்க பாக்கலீங்களா அப்படின்ற மாதிரி சரி, அந்த நோட்டீஸ் மேனேஜ்மெண்ட் அலர்ட்னு சொல்லிட்டு நம்ம நிறைய சாஃப்ட்வேர்லாம் வந்திருக்கு மார்க்கெட்ல, அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். நான் எதுவுமே ப்ரொமோட் பண்ணல, ஒரு ஐடியா தான் கொடுக்குறேன். அந்த நோட்டீஸ் மேனேஜ்மெண்ட்றது மேனேஜ்மெண்ட் பை எக்ஸப்ஷன் சொல்லுவாங்க. நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள்னு இருக்கு. இவங்க எல்லாம் வெறும் ஐடிசிலே இருக்கிறாங்க, டாக்ஸே கட்ட மாட்டாங்க, இவங்கெல்லாம் டாக்ஸ் கட்டுறாங்க, இவங்கெல்லாம் ஆர்சிஎம் கட்டுறாங்க, இவங்கெல்லாம் ஆர்சிஎம் கட்ட தவறுறாங்க, சொன்னா கூட கேட்க மாட்டேறாங்க அப்படின்னு நம்ம கிளாசிஃபை பண்ணி வச்சுக்கணும் நம்ம மைண்ட் செட்ல. வந்து classify பண்ணி தனித்தனியா வச்சுக்கணும். ஓகே. நம்ம ஸ்டாஃபே வேலை செஞ்சாலும் நம்ம ஸ்டாஃப் தான் வேலை செய்யறாரு அப்படின்னு நம்ம அந்த மனப்போக்குல போகக்கூடாது. நம்மளை இட்டுன்னு போயிட்டு அது ஒரு இருட்டில் விட்ட மாதிரி ஆயிடும், இருட்டில் ஒரு லாரி விட்ட மாதிரி ஆயிடும். அப்படி இல்லாம நம்ம இந்தந்த கேட்டகரி, இவங்கெல்லாம் ஒரு ஜென்யூன் கிளைண்ட், இவங்கெல்லாம் சொன்னா கேட்பாங்க, இவங்கெல்லாம் ஆபீசர் சொன்ன பிறகு வந்து பாத்துக்கலாம். நான் கிளைண்ட் மீட்ல சொல்றேன், இது ஆபீசர் சொன்ன பிறகுதான் நீங்க கேட்பீங்கன்னாக்கா என்னால ஒண்ணுமே கிடையாது. நம்ம அப்போ பின்னாடி கூட கட்டிக்கலாம். ஆனா இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்ட்டி வரும். இன்ட்ரெஸ்ட் வந்து நோட்டீஸ் போறதுக்கு முன்னாடி கட்டின, நோட்டீஸ் வந்த உடனே கட்டினா கூட பெனால்ட்டி தவிர்த்துக்கலாம். ஆனா நான் இது சொல்லிடுறேன், இப்ப கூட கட்டிடலாம், ஒரு இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ்ல கூட இப்ப கட்டிடலாம் அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் சொல்லிடுறோம். சொல்லிட்ட பிறகு நான் கட்ட மாட்டேங்க, என்கிட்ட பினான்சியல் கிரைசிஸ் இருக்கு, கட்ட முடியல அப்படின்னும் போது நம்ம ஆபீசர் கூப்பிடும் போது ஒரு நல்லதோ கெட்டதோ அந்த கேஸ் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரு அட்டண்டன்ஸ் போட்டணும், பர்சனல் அட்டண்டன்ஸ் போட்டணும். இல்ல நம்ம ஊர்ல இல்ல வெளியில இருக்கோம்னாக்கா நம்ம ஸ்டாஃப் விட்டியாவது அனுப்பிச்சு விட்டுணும். என்ன சொல்ல வர்றாரு ஆபீசர், ஒரு வார்த்தை கேட்கணும், நான் காலையில வந்து பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னும் போது ஆபீசருக்கு நம்மள என்ன தோணுனாக்கா ஒரு அக்சசபிளா இருக்காரு இவரு, இவரு ரொம்ப தொலைவுல இல்ல, அக்சசபிளா இருக்காரு அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அதே மாதிரி கிளைண்ட் கிட்ட ஒரு 2-3 வாரத்துல சார் ஆபீசரை பார்த்தேன் சார், அந்த நோட்டீஸ் விஷயமா சொல்றேன்னு இருக்காரு அப்படின்னு 2-3 வாரத்துல அவங்கள அப்டேட் பண்ணிடணும். எனக்கு மறுபடியும் அந்த ஆபீசர் கிளைண்ட்டுக்கு போன் அடிக்கலாம், என்னங்க நீலகண்டன் வந்தாரு வரலன்றது நம்ம சொல்லிட்டோம்னாக்கா பிரச்சனை கிடையாது. அந்த ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்றது இப்படிதாங்க சார். ரெண்டு பேருக்கும் கம்யூனிகேஷன் கரெக்டா பண்ணினாலே இந்த பிரச்சனை சால்வ் ஆகும் சார். நம்ம எங்க போனோமோ அங்க போய் தான் சார் ஆகணும். நம்ம ஸ்டாஃப் எங்க போனோமோ அங்க அவர் அனுப்பலாம். சின்ன சின்ன வேலைகள்லாம் ஸ்டாஃப் மூலியமா அனுப்பிச்சிக்கலாம். அது நம்மளுக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். சார் ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒரு ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னும் போது அது ஆபீசரை போய் மீட் பண்ணி அது சொல்யூஷன் வந்து நம்ம எடுத்துட்டு வரணும் ஆன் பிகாஃப் ஆஃப் அவர் கிளைண்ட் அப்படின்னு சொன்னீங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன், நிறைய நோட்டீஸ் டிமாண்ட் ஆர்டரா கன்வெர்ட் ஆகுது எப்படி தெரியுங்களா? அவங்களுக்கு தெரிஞ்ச ரிப்ளையை ஃபைல் பண்ணிட்டு ஆபீசரை போய் பாக்குறது இல்லை. அதுதான். ஸோ ஆபீசரை போய் பாத்தீங்க அப்படின்னா அவரே உங்களுக்கு கைட் பண்ணுவார். எனக்கு இந்த ரிப்ளை சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்ல, மாடிஃபை பண்ணி எடுத்துட்டு வாங்க. அந்த மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் என்கிட்டே சொல்லிருக்காங்க. சார் நான் எடுத்து போய் கொடுத்தேன், இந்த ரிப்ளை சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்ல, நீ மாடிஃபை பண்ணிட்டு அடிஷனல் டாக்குமெண்டோட வந்தனா நான் வந்து டிரா பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். இந்த ரிப்ளை லெட்டர் என்கிட்ட கொடுத்துட்டாங்க, திருப்பி நீங்க எனக்கு கைட் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல உங்களோட பாயிண்ட் ரொம்ப வேலிட். ஆபீசர் கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும் கண்டிப்பா. ஒரு பிராக்டிஷனர் ஆகட்டும், ஆடிட்டர் ஆகட்டும், ஆபீசர் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் ஓகே தென் இவங்களா ஜெனூன். ஸோ இவங்க வந்து எது சொன்னாலும் கேட்டுப்பாங்க, கிளியரா இருக்கும். அவர் கைட் பண்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துல நம்ம போய் ஆன்லைன்ல ஃபைல் பண்ணிட்டு ஆபீசரை போய் பார்க்கல அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டுல வந்து அது யார் கேஸ்னே தெரியாது. ஆபீசர் யாரோட கேஸ்னே தெரியாது. பட் ஒரு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கும். எல்லா ஆடிட்டுக்கும் ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கும். நம்ம ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் போய் பார்த்தோம் வச்சுங்களேன், அவர் என்ன சொல்றாரு, சார் முதல்லயே ஒரு வார்த்தை போன்லயே கூடாதா நீங்க அப்படின்னு இருப்பாரு. ஸோ அப்போ அந்த ஒரு விஷயம் இவர் ஜெனூன், இவர்கிட்ட கரெக்டா தான் இருக்கும் அப்படிங்கும்போது யார் அன்னோன் பர்சன் யாரோ ஒருத்தர் அப்லோட் பண்ணியிருக்காங்க, அவருக்கு கிளாரிட்டி இருக்காது ஆபீசருக்கு, அது டிமாண்ட் ஆர்டரா முடிக்கணும். நேரா போய் ஒரு பிஹெச் கேட்டு உட்காந்து பேசிட்டு வந்துட்டோம்னா டிமாண்ட் ஆர்டர் ஈஸியா டிராப் ஆடுற மாதிரி. இது வந்து நம்ம கிளைண்ட்டுக்கு செய்யற மிகப்பெரிய உதவியும் கூட. நம்ம ஆர்டர் ஆகிட்ட பிறகு அப்பீலா போனாக்கா அவருக்கு தான் செலவு. அதை நம்ம நோட்டீஸ்ல முடிச்சினாக்கா நல்லது. அதை நம்ம கவனிக்க தவறுறதுதான் பிரச்சனை. அப்போ நம்ம அந்த இடத்துல கவனம் செலுத்தலன்னு அர்த்தம். நம்ம வெறும் ரிட்டர்னா இல்லாம இந்த நோட்டீஸ் மேனேஜ்மெண்ட் அலர்ட் இதே மாதிரி சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணி அதை நம்ம பாக்குற பட்சத்துல நம்மளுக்கு இந்த டியூ டேட்டுக்குள்ள இருக்கும், இந்த நோட்டீசஸ் பார்க்கணும் அப்படின்னு நம்மளா ஒரு ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கணும். இமெயில் பாக்குறது, வாட்ஸ்அப் பாக்குறது, ட்விட்டர் பாக்குறது, இதே மாதிரி மேனேஜ்மெண்ட் அலர்ட்மெண்ட் பாக்குறது அத்தனையுமே நம்ம வேலைக்குள்ள வந்துதான் சார் ஆகும். இதுக்கு எல்லாத்துக்கும் நம்மள அதுக்கு தகுந்த போல அடாப்ட் பண்ணிக்க வேண்டியதுங்க சார், வேற வழி இல்லை.
சார் காலங்கள் ஃபைனல் கொஸ்டின், இன்னையோட கொஸ்டின், இன்னைக்கோட இந்த பார்ட் முடிச்சிடறேன். நாளைக்கு வந்து பார்ட் 2. ப்ளீஸ் சார். நாளைக்கு பார்ட் 2ல என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி ரிப்ளைல. ஏன்னா உங்களோட ஃபார்மட்ல எனக்கு நான் பார்த்துருக்கேன், ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். எங்களுக்கு வந்து நீங்க எல்லாரும் வியூவர்ஸ்க்கு எல்லாருக்காகவும் எப்படி ஃபார்மட்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி ரிப்ளை லெட்டர் எழுது. நாளைக்கு இந்த கொஸ்டினோட வந்து உங்க முன்னாடி உட்காரோம், நீங்க எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியே ஆகணும். ஃபைனல் இன்னைக்கு முடிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். நீலகண்டன் சார் வந்து நாட் ஓன்லி டாக்ஸ் அட்வொகேட், கன்சல்டன்ட், ப்ராக்டிஷனரா இல்லாம இதை தாண்டி மோட்டிவேஷனலா நிறைய விஷயங்கள் பண்றாரு. நிறைய உங்க குரூப்லயே ஷேர் பண்ணுவீங்க. மார்னிங், இயர்லி மார்னிங் மீட்டிங், மோட்டிவேஷனல், அந்த மேனிஃபெஸ்டேஷன், இதெல்லாம் நிறைய. இதை பத்தி ஏதாவது 1-2 வார்த்தைகள் உங்க மூலியமா, ஏன்னா அதுவுமே நீங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க குரூப்ல, நிறைய பேர் டெவலப் ஆகட்டும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தோட. அதை பத்தி ஒரு 2 லைன் பிரீஃப் சொன்னீங்கன்னா மத்தவங்க புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் அதை கடந்து போயிடுறாங்க. ஏதோ ஒரு லிங்க் நீங்க அனுப்புறீங்க, ஏதோ ஒண்ணு போயிடுறாங்க. அப்போ அதை பத்தின ஒரு விளக்கம் இல்லைன்னா ஒரு எக்ஸ்பிளனேஷன் பிரீஃப் ஏதாவது. சார் நல்லா சொன்னீங்க சார். நிறைய பேர் சொல்லிக் கொடுக்க ரெடியா இருக்காங்க சார், கேட்கறதுக்கு நம்மளுக்கு தான் டைம் இல்லை. அதுல எனக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை மட்டும் ஷேர் பண்ணிவிடுவோம் சார். ஒரு ஃப்ரீயா இருக்கும், ஃப்ரீ ஜூமா இருக்கும், அது அவங்க எப்படியாவது பயன்படுத்திக்கலாம். அவங்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கும், அது இந்த மீட்டிங் மூலமா தேவைப்படலாம். எல்லாரையும் வரணும்னு நம்ம எதுவுமே கட்டாயப்படுத்த முடியாது. எனக்கு அவங்களுக்கும் நேரங்கள் மாறுபடும், அவங்களோட வேலைகள் மாறுபடும். அதனால்தான் அந்த வார்த்தையோட போடுவேன், இஃப் டைம் பர்மிட்ஸ் அப்படின்னு கேட்பேன், சொல்லுவேன். எனக்கு பணத்தை விட டைம் தான் ரொம்ப முக்கியம். அதே நேரத்துல நம்ம நேரத்துக்கு தகுந்த போல ஓடிட்டு இருக்கோம் வாழ்க்கையில. அந்த இடத்துல எண்ணம் போல் வாழ்க்கை. நம்மளுக்கு இதெல்லாம் கிடைச்சது, நம்ம இதை கொடுக்கலாம், கொடுத்தா சொசைட்டிக்கு நல்லது, இது கெட்டது, இதை கொடுக்க கூடாது. எங்க சீனியர் ஒரு வார்த்தை சொல்லுவார் சார், நீங்க எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் நீலகண்டன், நீங்க இன்னத்தை எக்ஸிபிட் பண்றீங்க, அதுதான் உங்களை நல்லவனா கெட்டவனான்றத சொல்லும். அப்போ எல்லாரோட மனசுலயும் ஆளவந்தான் படத்துல கமலஹாசன் மாதிரி எல்லாருக்குள்ளயுமே கடவுளும் இருக்காரு, மிருகமும் இருக்காரு. நம்ம அதை எப்படி வெளிப்படுத்துறோம், அப்ப அந்த எண்ணம் நம்மளுக்கு எப்படி இருக்கும், அதுதான் நம்ம கிட்ட வரும். த வேர்ல்ட் இஸ் மிரர். நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதை தான் நீங்க பார்ப்பீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குதுன்றதால நல்லதை முடிஞ்ச வரைக்கும் கொடுப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு சார். அது ஆழமான நம்பிக்கை கூட. எனக்கு நல்லது நடக்குது, அதை நான் உணர்றேன். கடவுள்ன்றது என்ன சார், அதுதான் சார். நான் அந்த பிலாசபி போல இருந்தாலும் நம்மளால உணரதானே முடியும். அதுதானே மனிதர்கள் தான் என்னோட பார்வைக்கு கடவுள், அவ்வளவு சார். தேங்க்யூ சார். இந்த வாய்ப்பு, பெரிய வாய்ப்பு கொடுத்து என்னையும் இவ்வளவு விஷயங்கள் தெரியும்னு என்னைய நோட்டி பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி சார். எனக்கு கேட்கிற கேள்வி அப்படி இருக்கு சார். இன்னும் ஒரு விஷயம் இருக்கு, அதுக்கு மட்டும் எங்களுக்கு தனி ஷெட்யூல் பண்ணோம். அது என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஒரு எக்ஸலண்டான சிங்கர், ஜேசுதாஸோட சிங்கர், அவரோட சாங்லாம் எங்களுக்கு அது ஒரு தனி ப்ரோக்ராமா. ஏன்னா நாங்க வந்து நீலகண்டன் சார் வந்து கிளாஸ் எடுத்து பார்த்திருக்கோம், நீலகண்டன் சார் பேசி பார்த்திருக்கோம், ஆனா நீலகண்டன் சார் பாடி நாங்க பார்த்ததே இல்லைல்ல. அதனால எங்களுக்காக ஒரு சாங் வந்து நீங்க பாடுறீங்க வேற நெக்ஸ்ட் ப்ரோக்ராம்ல. ஓகே, நன்றி, வணக்கம் சார். மிக்க நன்றி, மிக்க நன்றி. இந்த பெரிய பொன்னான வாய்ப்பு கொடுத்து எனக்கும் சில விஷயங்கள் தெரியுன்றது என்னையே யோசிக்க வச்ச இந்த ஒரு மிகப்பெரிய ப்ரோக்ராம எல்லாருக்கும் பயனுள்ளதா அமையும் நான் நம்புறேன். இந்த பொன்னான வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு மிக்க நன்றி, மனதார பாராட்டுகள், வாழ்த்துக்கள். மிக்க நன்றி சார். தேங்க்யூ சார்.